உண்மையாய் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? ஆம் தகப்பனே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஆமென். சங்கீதக்காரன் பாடின அந்த வார்த்தையின்படி ராஜா, இப்பொழுதும் கூட உம்முடைய மகிமையான பிரசனம் எங்களை சூழ்ந்திருக்கிறபடி நான் நன்றி ராஜா. ஆமென். தகப்பனே, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். இந்த வார்த்தைக்குள்ளாக இருந்து அப்பா அந்த மறைப்பொருள் எங்களுக்கு விளக்கி காண்பீங்க. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் அந்த நிருபத்தை எழுதி அவர் முடிக்கக்கூடிய அந்த காரியத்தில் மரித்தவர்களை குறித்து, இனிமேல் அவர்களை குறித்து நாம் எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அவர் எழுதி இந்த 5ஆம் அதிகாரத்தில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறவர், முடிக்கும் பொழுது உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர், அழைத்தவர் அல்ல அழைக்கிறவர். அந்த வார்த்தையை, அந்த காரியத்தை கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். உங்களை அழைக்கிறவர் அப்படி இல்லை, அழைத்தவர். ஆமென். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களை அழைக்கிறவர், அழைக்கிறவர். அப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அழைக்கிற கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அப்படி செய்வார். அப்போ எப்படி செய்வார்? எப்படி செய்வார்? அப்போ கிறிஸ்துவுக்கு நேராக, அவருக்கு நேராக எதிர்கொண்டு போய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம், நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லுவான். ஐயா, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். பலவீன படுக்கையில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். அதன் பின்பதாக அவருடைய அன்பை நான் ருசித்தேன். குடும்பத்தில் பிரச்சனைகள் காணப்பட்டது, போராட்டங்கள் காணப்பட்டது, பலவிதமான பிசாசின் பிடியில் இருந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அந்த சாபத்தின் நுகத்தடிகளை எல்லாம் உடைத்து இன்றைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பதாக சென்று கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவத்தை நாம் சொல்ல முடியும் சாட்சியாக. பவுல் எழுதுகிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அப்போ உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ எதற்கு நேராக உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும்? எதற்கு நேராக என்னை பிடித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், நான் எதற்கு நேராக நான் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும்? இப்போ எந்த நாட்களிலும் குடும்ப ஆசீர்வாதத்தின் ஆமேன், எந்த கூடியக்கு கர்த்தர் ஆமேன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. அப்ப என்னை அழைத்த தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? எதற்காக? அப்ப தெரிந்து கொள்ளணும். ஏன் என்னுடைய கர்த்தர் பிடித்திருக்கிறார் ஐயா? எதற்காக என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார்? அப்போ நான் அதை அறிந்து செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? நான் இன்னும் கூட ஆமென் உற்சாகமாய் அவரை ஆராதிக்க முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். அப்ப எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை தொடர்ந்து நான் எப்படி போனோம்? ஆசையாய் நான் தொடர வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐயா அநேக வருடங்கள் இதே இயேசு வருகிறார், இதே மாதிரி தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம், வசனத்தை கேட்டிருக்கிறோம், சபையில கேட்டிருக்கிறோம், எத்தனையோ ஊழியர்களுடைய பிரசங்கங்களை எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் கேட்டு என்ன பண்ண முடியல? செயல்படுவதற்கு முடியாதபடிக்கு இன்றைக்கும் அமர்ந்து அதே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இதையே தான் மறுபடி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இல்லை ஆமென். இது என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்க ஆத்துமாக்களை என்ன பண்ணும்? பலப்படுத்தி கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்கு நேராக உங்களை என்ன பண்ணும்? ஆமென் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் ஆவியை என்ன பண்ணக்கூடாதான்? அவித்து போடக்கூடாது. அப்ப தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர், உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்ப அந்த அழைத்த தேவனுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்களாக ஆமென். இப்ப எரிந்து கொண்டிருக்கிற, நமக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ரொம்ப ஃபயரா இருந்த அநேக ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? துவண்டு போயிட்டாங்க. ஆமென். கர்த்தருக்காக பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி ஆமென் மிகவும் வைராகியமாய் போராடி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சோர்ந்துட்டாங்க. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படியெல்லாம் பார்த்து என்ன பண்ண, அநேகருடைய வாழ்க்கையில் சோர்வு வந்துட்டு, அநேகர் ஜெபம் ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தோடு வைராகியமாய் உபவாசத்தோடு கூட தங்கள் சரீரத்தை ஒடுக்கி ஜெபித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த நாட்களை எல்லாம் சுருக்கி, நேரத்தை சுருக்கி, நாட்களை சுருக்கி முழுவதுமாக ஏதோ நான் ஜெபம் பண்றேன் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆனா தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார்,
நீங்க எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும், நீங்க எப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள், நீங்க எப்படி கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்பதை குறித்ததான ஆமென் வேத காரியத்தை அழகாய் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? இப்ப வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆமென். இருளுக்கு உள்ளானவர்கள் அல்லவே நீங்கள். யாராம்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அழைக்கிறவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனம். ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கர்த்தருடைய ஜனம் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு அடுத்த வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். ஆமென். மற்றவர்கள் தூங்குவது போல. அப்ப இந்த நாட்களிலும் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். என்னை தெரிந்து கொண்டது உண்மைதான். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அப்ப அவருடைய வருகைக்கு நேராக பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டிய கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவரோடு கூட சஞ்சரிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய ஜனம், ஆமென், அவருடைய வருகையை எதிர்நோக்கி ஆவலாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நாங்கள் எதிர்கொண்டு இருக்கிற ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஆமென் ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமென் கர்த்தருடைய ஜனமாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமென் கர்த்தருடைய ஜனம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஆமென் என்னவா? மற்றவர்கள் தூங்குகிறது போல. ஆகவேதான் அநேகர் அசதியில் என்ன பண்ணிட்டோம்? ஜெப வாழ்க்கையை விட்டு விட்டோம். அநேகர் சோம்பேறித்தனத்தினால் என்ன பண்ணிட்டோம்? பரிசுத்தத்தை இழந்து விட்டோம். அநேகர் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நித்திரை மயக்கத்தினால் என்ன பண்ணிட்டோம்? கண் சொருகி குருடராய் போய்விட்டோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு மந்த இருதயத்தில் இருப்பது போலதான் போய்கொண்டிருக்கிறது. அநேகருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, மந்த இருதயம். ஒரு காதல் வாங்கி ஒரு காதல் விட்டு வந்தோம், வருகிறோம், ஜெபம் பண்றோம், போய்கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நோக்கி போக முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறோம். அந்த ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, அழைக்கிறவர் எதற்கு நேராக? அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகும்படியாக, ஆமென், அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆயத்தம் உள்ளவர்களாய் நீங்க காணப்படுறீங்களா? ஐயா, நீங்க ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுறீங்களா? அதரிசனமான தேவன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ருசி பார்த்தவர், ஆமென், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், ஆமென், இப்பொழுது அவர் ஆமென் வருகிற அந்த நேரத்தில் இப்பொழுது வந்தால், ஐயா, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அந்த நிச்சயம் எனக்குள்ளாய் காணப்படுகிறதா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வாழ்ந்தோம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது சொல்லுவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். எப்பொழுதும் ஆயத்தத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். அதற்கு நேராக தான் நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கணும். ஐயா, எனக்கு குடும்பம் இருக்குது, ஐயா, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் கணவர் இருக்கிறார்கள், ஆமென், இருக்கட்டும். எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது நீங்கள் ஆயத்தமா இருக்கும் பொழுது உங்கள் குடும்பமும் ஆயத்தமா இருக்கும். ஆமென். அப்ப மற்றவர்கள் தூங்குகிறது போல இன்னைக்கு அநேகருக்கு தூக்கம், அநேகருடைய ஆமென் காரியம் தூக்கம். ஏன் ஐயா? அது காலகாலமாக நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஐயா, காலகாலமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்பொழுது வரும் தெரியாது, யாருக்கு தெரியாது. ஆனால் ஒரு இமைப்பொழுது எல்லாம் நடந்து முடிந்து விடும். அதன் பின்பதாக மரண தருவாயில் நீங்க என்னதான் கதறினாலும், ஆண்டவரே என்று சொன்னாலும் சரி, ஆண்டவர் கேட்கவே மாட்டார். தருணங்கள் கொடுக்கப்படும் பொழுது, வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுது அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டிங்க ராஜா. ஆமென். ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளுங்க ராஜா. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அழைப்பை நோக்கி நான் உன்னதமான அனுபவத்துக்கு நேராக நான் போய்கொண்டே இருக்க வேண்டும் ராஜா. நான் மண்ணுக்குரியவன் அல்ல, ஆமென், இந்த மண்ணுக்குரியவன் அல்ல ராஜா. நான் யார்? மறுமைக்குரியவன் ஐயா. ஆமென். மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகவே நீர் என்னை என்ன பண்ணுகிறீர்? அழைக்கிறீர். என்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் ஐயா. என்னை அழைத்திருக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா. அப்ப அதற்கு நேராக பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன். நான் என்ன பண்ணிடுறேன்? நித்திரையா இருந்து கொண்டிருக்கிறேன்.
அசதியா இருந்து கொண்டிருக்கிறேன், நிர்விசாரியா இருந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு. ஆமென். கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு. இன்னைக்கு உலகத்தோடு கூட ஆமென் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால் அநேகருடைய ஜீவியங்கள் எல்லாம் மாறி போயிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், ஆமென், அவர் திருடனை போல வருவார், திருடனை போல வருவார். ஆகவே தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய நீங்க எப்படி இருக்கணும்? சுடர்களைப் போல பிரகாசித்தவர்களாய், பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு வழி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும், அல்லது மற்றவர்கள் உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள். ஆனா ஆமென் சொல்லும் பொழுது மற்றவர்கள் தூங்குகிறது போல, அந்த மற்றவர்கள் நீங்க இருக்கிறீங்களா? மற்றவர்கள் தூங்குகிறது போல. ஐயா, அந்த மற்றவர்களுக்குள்ளாய் நாம இருக்கிறோமா? மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். தெளிந்தவர்களாக ஆமென். அவங்க ஒரு விழிப்பு காணப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு விழிப்புள்ள ஜீவியம் ஆமென் காணப்படணும். ஏன்னா ஆமென் இனி வரக்கூடிய காரியங்கள் ஆமென் எப்படிப்பட்ட காரியங்களா இருக்குது? இருள் சூழ்கிற ஒரு காரியங்கள். ஆமென். பலவிதமான சூழ்நிலைகள், அந்தி கிறிஸ்து எழும்பக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் வந்துவிட்டது. வேகமாக நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் கூட நான் இப்படியே தான் இருப்பேன் இல்ல, கர்த்தர் அதற்காக அழைக்கல. இந்த 3ஆம் மாசம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடு. ஆமென். கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விட்டு உங்களை அழைக்கிறவர். ஆமென். அவரை நோக்கி ஆமென் ஓடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு பங்குள்ளவளாய் நான் காணப்படணும் ராஜா. உமக்கு நேராக நான் ஆமென் ஓடிக்கொண்டு இருக்கணும் ஐயா. உமக்கு நேராக நான் ஓடிக்கொண்டு இருக்கணும். ஆமென். அப்போ வருகைக்கு பங்குள்ள கர்த்தருடைய ஜனங்களாய் காணப்படணும். அதன் பின்பதாக அவர் எழுதுகிற 8ஆம் வசனத்தில் பாருங்க, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். 7ஆம் வசனம், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு, மார்க் கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவும். ஆமென். அப்ப பகலுக்குரிய நாம் எப்படி காணப்படணுமா? தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை. அப்ப விசுவாசம், அன்பு என்கிற மார்க்கவசம். ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சித்தார். ஆமென். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆமென், அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய இருதயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் அன்பு இருக்கும். ஆமென். அப்போ அந்த அன்பு தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர்ல 13 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் சகித்து தாங்கி என்ன பண்ணும்? ஆமென், பொறுத்து கொண்டு செல்லும். அன்பு சகலத்தையும். அன்புக்கு இருமாப்பு கிடையாது, தற்பெருமை கிடையாது, எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யார் உங்களை மிதித்தாலும் மிதிப்பதற்கு இடம் கொடுத்து போய்கொண்டே இருப்பீங்க, அவர்களையும் நேசிப்பீங்க. ஆனா கிறிஸ்துவை குறித்து அந்த அன்புள்ள ஜீவியம் என்ன பண்ணல? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கல. மார்க்கவசமாய். ஆமென். மார்க்கவசமாக அனைக்கர் இல்ல. அநேகருடைய விசுவாசம், அன்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா தனிந்து போய் காணப்படுது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் நேசிக்க முடியல. ஆமென். சொந்த குடும்பத்தை நேசிக்க முடியல. ஆமென். அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கசந்து போய் மாறாவை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க சொல்றீங்க, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா உங்கள் சொந்த குடும்பத்துல நீங்க என்ன பண்ண முடியல? அன்பு பாராட்ட முடியலையே. ஒருவரை ஆமென் சார்ந்து ஆமென் இணக்கமாக ஜீவனம் பண்ண முடியலையே. அப்ப நீங்க என்ன எப்படி இருக்கிறீங்க? இருளின் பிள்ளைகளா தானே இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா பகலுக்குரியவர்களைப் போல வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? ஆர்டிபிஷியலா இருக்கிறோம். செயற்கைத்தனமான போலியான அன்புகளை காண்பித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு முகமூடி போட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்க இல்லையா? முகமூடி போட்டு ஒவ்வொருவரும் ஒரு மாஸ்க் போட்டு, ஆமென், நான் கிறிஸ்தவன் மாஸ்க்ல ஓடிக்கிட்டு இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிற அந்த அழைப்பை அன்னைக்கு அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியல. கடினமான உபதேசங்களை எல்லாம் ஜனங்களுக்கு கேட்க என்ன இல்லை? வாஞ்சை இல்லை.
ஆனா பாடணும் பார்த்தீங்களா, கர்த்தாவே உமது கூடாரத்தில். நீங்க உங்களுடைய தனி ஜெப நேரத்துல தனியாய் நீங்களும் ஆண்டவரும் ஆமென் உறவாடுகிற அந்த நேரத்துல அந்த பாட்டு பாடும் பொழுது பரலோகம் உங்களுக்கு சமீபமா இருக்கும். ஒரு சில பாடல்களை நீங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த அந்த இடம் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் முழுவதுமாய் ஆளுகை செய்வார். ஆமென். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும். கண்ணீர் மட்டும்தான் வரும். ஏன்? கர்த்தருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். இது யாரையும் கசப்பு வைக்காது, விரோதம் வைக்காது, பகைக்காது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செய்யும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. மார்க்கவசம் இல்லையே. அன்பு என்கிற மார்க்கவசம், விசுவாசம் என்கிற மார்க்கவசம் இல்லையே. ஒவ்வொருவரை நேசிக்க முடியாதபடிக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறோமே. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்ம இனி காலம் செல்லாது. இனி ஒரு சில கடினமான முடிவுகளை நீங்க எடுத்துதான் ஆகணும். நான் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும்படியாக ஆமென் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் கிறிஸ்துவுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கணும். என் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து மீதியான நேரத்தை என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய சமூகத்தில் பாதத்தில் நான் விழுந்து கிடப்பேன். அந்த அனுபவத்திற்குள்ளாய் வரணும். ஐயா, என் குடும்பத்தை நான் எப்படி கட்ட போறேன்? ஜெபத்தினால் கட்டுவேன் ஐயா. ஜெபத்தினால் என் குடும்பத்தை கட்டுவேன். ஏன்? என்னை அழைக்கிறார். என்னை அழைத்திருக்கிறவர் உண்மை உள்ளவர். அவருக்கு நான் உண்மையுள்ளவளாய் காணப்படணும். அன்பு என்கிற ஆமேன் மார்க்கவசம் இருக்கணும். விசுவாசம் என்கிற மார்க்கவசத்தோடு கூட ஆமேன் அவருடைய வருகை எதிர்நோக்கி நான் மாத்திரமல்ல, என் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணணும்? அழைத்து கொண்டு போகணும். ஆமேன். கர்த்தர் அதற்காக தான் என்னை அழைத்திருக்கிறார். ஆமேன். அழைக்கிறவர். ஆமேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, தெளிவாய் நடங்க. தெளிவாய் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாய் மறுபடி வாசித்து வாழ்க்கையின் அனுபவங்களுக்கு கொண்டு வாங்க. ஆமென். அன்பை குறித்து அநேக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். செயற்கைத்தனமான அன்பை கர்த்தர் எந்த இடங்களிலும் எதிர்பார்க்கவே இல்லை. போலியான அன்பை எங்கேயும் ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளான அன்பு. அந்த அன்புக்கு ஆமென் நல்லா தெரியும். இது கிறிஸ்துவின் அன்பு நல்லா தெரியும். ஆமென். இது ஆர்டிபிஷியல் அன்பு, போலியான அன்பு, பின்பதாக பேசும், பின்பதாக குறை சொல்லும், பின்பதாக குற்றம் கண்டுபிடிக்கும். அந்த அன்பும் தெரியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கு தெரியும். அது போலதான் நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆகவே நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அந்த ரட்சிப்பு என்கிற நம்பிக்கை தலை சீராவை தரித்து கொண்டு மார்க்கவசம், அன்பு விசுவாசம் என்கிற மார்க்கவசம், இரண்டாவதாக ரட்சிப்பின் ஆமென் நம்பிக்கை என்கிற தலைக்கவசம். ஆமென். அதை சீராவையை நீங்க தரித்து கொண்டவர்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவன் ஆமென் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், ஐயா நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொன்னால், ஆமென் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நடை உடை எப்படி இருக்கும் அப்படின்னா சீரா இருக்கும், நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பான், நேராய் இருக்கும் அவனுடைய கண்கள். ஆமென். வலது இடதுபுறம் திரும்பாதபடிக்கு உண்மையாய் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பங்கடைகிறவனாய் அவனுடைய கண்கள் உன்னதத்தை நோக்கி இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஐயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா? இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆமென். அப்போ வருகைக்கு பங்கடைகிற கர்த்தருடைய சனம். ஆமென். அவருக்கு வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிற கர்த்தருடைய சனம். அப்ப ரட்சிப்பு என்கிற தலை சீரா. அப்ப ஆமென். நீங்க அணிந்திருக்கிறீங்களா? ஐயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உங்களால் தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியுமா? என் குடும்பத்துல என்னை குறித்து சாட்சி சொல்லுவாங்க ஐயா, தைரியமாய் சொல்ல முடியுமா? ஆமென். அப்ப இந்த அனுபவங்களுக்குள்ளாய் வரும்படியாக கதறி செபம் பண்ணுங்க, அழுது செபம் பண்ணுங்க, புலம்பி செபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களை புடமிட்டு ஆமென் விஸ்திரப்படுத்தி ஆமென் உங்களை மறுபடி அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டி எழுப்ப முடியும். ஆமென். மற்றபடி நீங்க எப்படி இருந்தாலும் சரி, மாற்றம் வரவே வராது. நீங்க உங்களை என்ன பண்ணணும்? நொறுக்க ஒப்பு கொடுக்கணும், மிதிக்க ஒப்பு கொடுக்கணும், புடமிட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்காக மறுபடி பாட அனுபவிக்கிறவர்களாய் காணப்படணும். என்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் ஐயா, உண்மையுள்ளவர். ஆமென். பாடு அனுபவிக்காத கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. பாடு இல்லாத கிறிஸ்துவ ஜீவியம் கிடையாது. ஆமென். ஒரு பக்கம் ஆமென் உங்களை தெரிந்தவர்கள் போட்டு மிதிப்பார்கள். ஆமென். சுளவில் புடைப்பது போல காணப்படும். ஆனால் அந்த பாதையில நீங்க கடந்து செல்லுவது உறுதி. ஆமென். கடந்து போகணும். அப்பதான் நீங்க எப்படி ஆமென் புடமிட்டு பொன்னை போல ஜொலிக்க முடியும். ஆகவேதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர். வாசிங்க.
ஆமென். ம். ஆமென். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர். ஆமென். லேவியராகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. அப்போ ஆமென். இந்த நாளிலும் கூட அந்த ரட்சிப்பு என்கிற தலைசீரா நம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ளாக வாங்க. ஆமென். தூங்குகிறவர்களைப் போல் இருக்க வேண்டாம், விழிப்புள்ளவர்களாயிருங்க. சத்தியத்தை இன்னும் மேய்ந்து கொள்ளணும். இன்னும் வேத புஸ்தகத்தை ஆவலாய் தேடி தேடி வாசிங்க. பவுல் என்ன சொல்லியிருக்கிறார்? ஒவ்வொரு சபை, ரோமர்ல இருந்து வாசிங்க, ஆழமாய் வாசிங்க, முழங்கால இருந்து வாசிங்க. ஐயா என்ன சொல்லுகிறார்? ஐயா சபைக்கு என்ன சொல்லுகிறார்? சபை எப்படி காணப்படணும்? சபையில் இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்காக என்னென்ன காரியங்கள் எப்படி எல்லாம் நாங்கள் கிறிஸ்துவுக்காக புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் உள்ளவனாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை காணப்படணுமே. வாசிங்க, மறுபடி இந்த வேதத்தை வாசித்துக் கொண்டே இருங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம். அதுதான் வார்த்தைகள் தான் உங்களை புதுப்பித்து கிறிஸ்துவுக்கு நேராக உங்களை சீர்படுத்தி நடத்தும். ஆமென். வார்த்தை என்பது நிலை கண்ணாடி போல. நீங்க எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகளை காண்பிக்கும் பொழுது உடனடியாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆமென். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அனுபவம் இருக்கணும். ஐயா கோபத்துக்காக நான் ஜெபம் பண்ண நாட்கள் நல்லா தெரியும். வைராகியத்திற்காக ஜெபம் பண்ணின நாட்கள் தெரியும். மூர்க்கமான குணம் மாறுவதற்காக ஜெபித்த நாட்கள். இன்றைக்கும் அநேக நேரங்களில் அந்த மூர்க்கங்கள், ஆமென், வைராகியங்கள் உடைக்கப்படும்படியாய் ஜெபம் பண்றேன். ஏன் ஐயா? நான் சாந்தம் உள்ளவனாய் காணப்படணும். ராஜா நீ சொல்லியிருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அந்த சாந்த குணம் எனக்கு காணப்படணும் ஐயா. எல்லாரிடத்திலும் ஆமென் ஒரே மாதிரியாய் பழகக்கூடிய அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாய் இருந்தார். ஆமென். அப்ப அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆமென். அநேக அழைப்புகளை நம்ம பார்க்கிறோம். பேதுருவை அழைத்தார், மத்தேயுவை அழைத்தார். இப்படி அழைப்புகள், அநேக அழைப்புகள் இருக்கிறது. அப்ப அழைக்கிறவருக்கு நான் எப்படி ஜீவிக்கணும்? எப்படி ஜீவிக்கணும்? அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? அப்போ ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமென். விசுவாசம், அன்பு என்கிற மார்க்கவசம், ரட்சிப்பு என்கிற தலைசீரா, அதை நான் சரியாக ஆமென் என தரித்திருக்கிறேனா, தரித்தவனாய் நான் பயணப்படுகிறேனா? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில உண்மையாய் ஓடக்கூடியவர்கள் ஆமென் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம், நான் சந்திக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், ஆமென். அப்போ அந்த மனிதர்களோடு கூட நான் எப்படி ஆமென் என் ஐக்கியத்தை நான் வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் தெளிந்தவர், புத்தி உள்ளவர்களா இருக்கிறவங்க சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. ஐயா ஆமென் எப்படிப்பட்ட காரியத்தை நான் பேசணும் ஐயா? ஆமென். மூடத்தனமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஞானமில்லாத வார்த்தைகள் என் நாவிலிருந்து வரக்கூடாது. அவிசுவாசம் உள்ள வார்த்தைகள் வரக்கூடாது. அப்ப எப்படி வரணும்? வேத வார்த்தைகள் மூலமாய் ஆமென் இருதயத்தில் காயத்தோடு வந்திருக்கிறவர்களுடைய காயத்தை ஆற்றணும். உடைந்து போய் இருக்கிறவருடைய காயங்களை கட்டணும். அதே நேரத்தில் ஆமென் வழிவிட்டு விலகுகிறவர்களை என்ன பண்ணணும்? எச்சரித்து புத்தி சொல்லி மறுபடியுமாய் மந்தைக்குள்ள கொண்டு வரணும். அப்ப நான் சந்திக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் எப்படி இருக்கணும்? ஒரு வழிகாட்டியா இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென். பவுல் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தார். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அப்படியே என்னை பின்பற்றுங்க. நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறேன், அப்படி என்ன ஃபாலோ பண்ணு. நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் நீ அப்படியே பண்ணு. ஆமென். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை புடமிட்டு நடத்தி கொண்டே இருக்கிறார். நீங்க கர்த்தரை ஆமென் அவருக்கு பிரியமாய் நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டா போதும். மற்ற எல்லாம் உங்க கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. நீங்க உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சரிப்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும். நீங்க மட்டும் எனக்கு போதும், வேற யாரும் எனக்கு வேண்டாம். இந்த அனுபவம் வாழ்க்கையில வரணும். ஐயோ என் ஜீவன் போகும்போது என் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போறனே அப்படி ஆமென் என்ன பண்ணக்கூடாது? அங்கலாய்க்க கூடாது. ஆமென். மரண நேரம் வருகையில் அந்த மரண நேரத்துல எப்படி இருக்கணும்? ஆமென் என் ஆவியை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஐயோ நான் சொத்தை விட்டுட்டு போறேனே, ஐயோ இந்த பணத்தை நான் விட்டுட்டு போறேனே, ஐயோ நான் இங்க நிலத்தை நான் வாங்கி வச்சேன், இந்த நிலத்தை கொடுத்து நான் யார்கிட்டையும் சொல்லல. ஆமென். அப்படி என்ன பண்ணக்கூடாது? அலமரிக்க கூடாது. ஆமென். நீங்க படுத்திருக்கும் பொழுது ஆண்டவரே என் ஆவியை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா, சமாதானமாய் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நான் வரேன் ஐயா. ஆமென். இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில முடிவு பூரணமாய் இருக்கணும். ஆமென்.
ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு முறை ஒரு சகோதரர், ஒரு வியாபாரி, பணம் கொள்ள ஆசை, பணம் 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 பின்னாடியே ஓடின ஒரு மனுஷன், நல்லா எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மனுஷன் நன்றா வசதி வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே வந்தது. சாதாரணமாக ஒரு சைக்கிளில் போய்கிட்டு இருந்த மனுஷன், வசதி வாய்ப்புகள் எல்லாம் பணம் தேடி வர தேடி வர தேடி வர தேடி வர என்னென்ன உண்டோ எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனாய் கர்த்தர் மாற்றினார். மாற்றினது மட்டுமல்ல, என்ன ஒரு எப்படி சொல்றது, அந்த லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அதை பார்ப்பதற்கெல்லாம் ஆட்கள் அப்படி ஒரு பிஸ்னஸ் இல்லை, ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிச்சு என்னென்ன உண்டோ எல்லாமே, எல்லா பிஸ்னஸும். சாதாரண மளிகை கடை வச்சிருந்த மனுஷன், தொட்டது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கர ஆசீர்வாதம். கடைசியாக இந்த மனுஷனுக்கு ஒரு நோய் வந்தது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த கடைசி நேரம். அப்போ கூட ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறார், நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தேன், 5 லட்ச ரூபா, அந்த அமௌண்ட்டு இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துருக்கிறார். யாரும் இல்லை. உடனே அதை வாங்கி அந்த மேலே இருக்கிற அந்த லேப்டில் வச்சிருக்கிறார், அந்த ரூமில், ஹாஸ்பிட்டல் ரூமில். அதன் பின்பதாக அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. டாக்டருங்க சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோமா அதுக்கப்புறம் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நோயுடைய உக்கிரம் பயங்கரமாயிடுச்சு. அந்த உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்ம பழைக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா மனைவியை கூட்டு சொல்லியிருக்காரு, மேலே ஒரு 5 லட்சம் இருக்கு எடுத்துக்க அப்படின்ட்டு, மேலே ஒரு 5 லட்சம் இருக்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை எடுத்து, பாவம் மனுஷன் சாகும் போதாவது சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதில் இன்னொரு பியூட்டி, என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு பாடியெல்லாம் கொண்டு வந்து அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு அப்படியே வீட்டிலேருந்து குளிப்பாட்டிலாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த இந்து முறைப்படி அவங்க கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பாடி என்ன ஆகலை, அந்த சுடுகாட்டுக்கு போகிற வழியில் என்ட்ரு ஆகலை, நிற்குது. வண்டியில் வச்சு தள்ளுறாங்க, வைக்கிறாங்க, என்ன ஒன்றுமே ஓடலை, அப்படியே அசைவானான்ட்டு அப்படியே நிற்கிது எல்லாம். இது பார்த்தவங்க சொன்னாங்க, அங்கே சொன்னவங்க. உடனே சொன்னார், ஏய் அவங்க பைக்கெட்டில் ஒரு 100 ரூபா வைடா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு தூக்கின்னு போய் பணத்தை வச்சு தள்ளின உடனே டக்குன்னு தூக்கின்னு போயிட்டாங்க. அவ எல்லாம் சொன்னாங்க, இவன் ஆசை, பண ஆசை எது வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. நடந்த சம்பவம், நடந்த சம்பவம். ஆமென். கிறிஸ்துவை அறியாதபடிக்கு, நான் கிறிஸ்தவன் சொல்றது இல்லை, கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஊழியங்கள் இந்தியா தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வராததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஊழியக்காரர்களுடைய குறைகள் தான். இப்போ நம்ம பாடல்லாம் பாடுறோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க. எல்லாமே இலவசம் தான். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாமே உங்களுக்கு இலவசம் தான். எதுவுமே என்ன கிடையாது, பணம் கிடையாது, எல்லாமே இலவசம். சுகம் இலவசம், எல்லாமே இலவசம். இப்போ நீங்கள் பாடுகிற பாடலுக்கு நம்ம சர்ச்சில் யூடியூப்லாம் வந்து காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நடுவில் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு பாடல் எழுதுறீங்க, யாருக்கு பாடல் எழுதுறீங்க? பாடல் எழுதுனா யாருக்கு பாடல் எழுதுறீங்க? கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும். எனக்கு அதுலேருந்து ஒரு 10 பைசா வருமானம் எனக்கு வரக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் சத்தியத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் சத்தியத்தை 1000 பேர் கேட்டுட்டு போகணும். அதை என்ன பண்ணக்கூடாது, வியாபாரமாய் மாற்றக்கூடாது. உடனே அதுக்கு ஒரு காப்பிரைட்டு, மெசேஜாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் காப்பிரைட். ஏன் எழுப்புதல் வரல அப்படின்னு சொன்னால், எல்லாமே வியாபாரமாக இருக்கிறபடினால. நீங்கள் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அதில் காப்பிரைட் இருக்கக்கூடாது. ஐயா அது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, எல்லாரும் பாடி ஆசீர்வாதமாக இருக்கணும் ஐயா. அப்போ அந்த நாட்களில் சுயநலம் கிடையாது, சுயநலம் கிடையாது, எல்லாமே பொதுவாக இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாத்துலயும் சுயநலம் இருக்கிறபடினாலதான் எழுப்புதல் வரல. சுயநலம், காப்பிரைட்லாம் இருக்கவே கூடாது. பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க சாகும் பொழுது அந்த பணம் உங்களை கொண்டு போகாது பரலோகத்துக்கு, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீங்க ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போகல, அப்புறம் எதுக்கு பணத்தை சேகரிக்கிறீங்க? ஏன் மெசேஜுக்கு காப்பிரைட்ன்றீங்க, செய்திக்கு காப்பிரைட்ன்றாங்க? ஆமென். இதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்துல பயன்படுத்தும் பொழுது, வர நாட்களில் நீங்க கர்த்தருக்காக எழும்பும் பொழுது எல்லாத்தையும் இலவசமாய் செய்யுங்க.
இலவசமாய் கொடுங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. யார் என்ன கேட்டாலும் மனமு வந்து சத்தியத்தை சொல்லுங்க. ஆமென். ஒரு சில இடங்கள்ல ஊழியங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வரங்களை குறித்தெல்லாம் போதிக்க சொல்லுவாங்க. ஐயா வரங்களை குறித்து, கனியுள்ள வாழ்க்கையை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, ஆழங்களை குறித்தெல்லாம் போதிக்க சொல்லுவாங்க. அப்போ உடனே அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஒரு கேம்ப் வைங்க, கேம்ப் வைங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது, ஏன் நீங்க இப்படிப்பட்ட கூடுகைகள்ல நீங்க இந்த மாதிரி அனுபவங்களை சொல்லலாமே. சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நீங்க கேம்ப் வைங்க, இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த பண வசூல் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஊழியங்கள்லாம். ஆமென். இலவசமாய் வருமோ இலவசமாய் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் ஆமென். அப்ப அழைக்கிறவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படி செய்வார். எப்படி செய்வார்? அவர் இலவசமாக உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அப்ப இலவசமாய் நீங்களும் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் மாதிரியாய் ஜீவிக்கணும், மாதிரியாக ஜீவிக்கணும். ஐயா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நானும், ஆமென், நீங்கள் என்னை பின்பற்றுங்க ஐயா. ஒரு உப்பை போல ஜீவிக்கணும். ஆகவே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வாசிங்க. ம் 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 ஆ ம் 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 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களே. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க? ஆமா, நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. நீங்க கவலையப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும், மிகுதியா இருக்கும். அப்போ என் நிமித்தம் இல்லையா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, இப்ப வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமென் உங்களை இகழும் பொழுது, உங்களை ஆமென் நொறுக்கும் பொழுது, உங்கள் மீது உமிழும் பொழுது, ஆமென் உங்கள் பார்த்து பற்களை கடிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? பாக்கியவான். சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஆமென். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஐயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமென். நிச்சயமாய் எனக்கு கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட, பிரயாசத்தோடு கூட ஓடுங்க. ஆமென். இம்மைக்கான காரியத்தை எதிர்நோக்கி பார்க்காதீங்க. நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் அந்தந்த நாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கரெக்டா வந்து கொடுப்பார். ஆமென். ஆகவே நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அழைத்த தேவனை நோக்கி பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தழைக்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். நீங்க சாட்சிகளாய் நாம விதைக்கப்படும் பொழுது நம்முடைய சந்ததிகள் ஆமென் ஆசீர்வாதமாய் காணப்படுவார். நாம் கோதுமை மணியாக நாம விழணும். கோதுமை மணியாக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம விதைக்கப்படும் பொழுது ஆமென், என் தகப்பனாருடைய முழங்கால், என் தாயாருடைய முழங்கால், ஐயா எங்களுக்காக எங்க சகோதரன் ஆமென் அழுது செபம் பண்ணார், என் சகோதரி அழுது செபம் பண்ணாங்க ஐயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். என்றென்றைக்கும் அப்போ நீங்களும் முழங்கால் படியிடுங்க. உங்க குடும்ப பிள்ளைகள் ஆமென், கணவன் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் சாபத்தில் இருக்குது ஐயா, இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ நீங்க உங்களை பானபலியாக வார்க்கப்படும்படியாக ஒப்பு கொடுங்க. பவுலுக்கு அந்த அனுபவம் இருந்தது. ஐயோ நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். வார்க்கப்படணும். உங்களை அழைக்கிறவர் அது ஆமென் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். நிச்சயமாய் வருகையில் நீதியின் கிரீடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அப்ப அந்த விலை மதிக்க முடியாத அந்த ஆமென் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நான் கோதுமை மணியாக என்னை வார்க்க ஒப்பு கொடுக்கணும். ஐயா நான் என்னை வார்க்க ஒப்பு கொடுக்கிறேன். என்ன ஆமென் பலவீனம் வந்தாலும் சரி, என்ன நிந்தைகள் வந்தாலும் சரி, என்ன கண்ணீர் அவமானப்படுத்தினாலும் சரி, ஐயா எனக்கு தெரிந்தவர்கள் உடன் பிறந்தவர்களே என்னை சபித்தாலும் சரி ராஜா, ஆமென் நான் என்ன பண்ணுவேன்? அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் தரப்புல நிற்கிறேன். இந்த அனுபவம் தான் குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். இந்த ஒவ்வொரு குடும்ப ஆமென் பிள்ளைகள் செபம் பண்ணுங்க. ஆமென். மண்டியிட்டு போராடுங்க. தெளிவாய் போராடுங்க. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் கூட மேன்மைப்படுத்துவார். ஜபம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம், பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம், ஆயத்தமில்லாத வாழ்க்கை வேண்டாம். கிறிஸ்துவுக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்களோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. நிச்சயமாய் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிடலாம்.